சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச காலை முறிச்சு இந்த பியாக்கு தோக்கெல்லாம் தூக்கிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிது கண்காணாத தேசத்துக்கு. வெளியே போன்னு சொல்லியா? எங்க போவோம் ரெண்டு பேரும்? எங்கேயாவது போங்க, எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாவது உசுரோட வாழணும்னு ஆசைப்படுறேன். வாங்க போவோம். அந்த சில்வெண்டுக்கு ஆட்டத்தை பாத்தியா? யோ பேசாம வாரோம். இப்ப நமக்கு நேரம் சரியில்லை. நேரம்லாம் நல்லதா இருக்கு. உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. வீட்டுல வாஸ்து சரியில்லைன்னா கிழக்க வாசல புடுங்கி மேக்க தூக்கி வச்சிடலாம். ஆனா உனக்கு வாயில வாஸ்து சரியில்லையா? உன் வாய எங்க கொண்டு புடுங்கி எங்க கொண்டு வைக்க? நாத்துவுக்கு சூப்பர் போகி. இந்த போகி அவ என்னைக்கு மறக்கவே மாட்டா. மர்மோல ஆடி புடுது போதும், சீக்கிரம் வா. இலுக்குட்டி பாத்தியா நம்மள விரட்டி விட்டுட்டு உங்க அம்மா மர்மோல இங்க வா ஆடுது பாதுன்னு கூப்பிட்டு இருக்கா. பாத்தியா அந்த சில்வெண்டு சொன்னதை நிறைவேற்றிட்டா. உன்னை 10 நாளுக்குள்ள வெளியே வீட்டை விட்டு விரட்டிட வேண்டாம். அதே மாதிரி நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு விரட்டிட்டா. அதுவும் உங்க அம்மா வாயாலே. நடக்கட்டும், என்னெல்லாம் நடக்குன்னு நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். நல்லா இருமா, இவ்வளவுக்காவது கடவுள் வழி விட்டாரா? சரி போயிட்டு வா. நல்லாரி நல்லபடியா பொங்கலை கொண்டாடு. ஆகா 3 ரோசஸ் இங்கதான் கிடந்து ஆடிட்டு கிடக்கூடா. ஒரே கொண்டாட்டமால இருக்கு. ஏடி அம்மாக்கா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன நிறைவா இருக்கு. சரி போயிட்டு அம்மாக்கா, போயிட்டு அண்ணா சந்தோஷமா போயிட்டு வாடி. நான் உங்க அண்ணி உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து பொங்க பிடி கொண்டு வருவேன். சரிம்மா. நல்லபடி வாங்க, நல்லபடியா போய் கொண்டாடியாச்சு. அடுத்தால பொங்க பிடியை கொடுத்துக்கிட்டு அடுத்தால பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமச்சிட்டு பொங்கலுக்கு முதல்ல கோலத்தை போடணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ பாவி மக்கா, எப்படியா நடிக்கா? இவளுக்கு மட்டும் நடிப்பு எங்க இருந்து வருது? அவ பியாச்சாலே உங்க அம்மையை மட்டுமா வளைச்சு போட்டுருக்கா? ஊர்ல தானே வளைச்சு போட்டுருக்கா. எல்லாரும் பியாச்சிக்கு அடிமையாய் தானே சுத்திட்டு இருக்கா. அலைதாவோ மர்மோல நல்லா இருமா. 16 பேருக்கு பெருவாழ்வு வாழ. நல்லாரி நீ என்னதான் இருந்தாலும் டேத்து வந்தவமா. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. வந்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். நான் உன்னை பெத்து வளர்த்து விட்டுருக்கேனே. மாடு எருமா மாடு அது வாக்குல போகுது. என்ன நல்ல வேலை கொஞ்சம் விட்டா போயில என்ன போய விட்டுருப்பா. எங்க அம்மா இருக்கல ஒரு நஞ்சு கிடையாது. எவ்வளவு பார்த்து ஒரு பிரயோசனம் கிடையாது. கவலைப்படாதீங்க டீ, நான் உங்களை பாத்துக்கிறேன். சோறு தின்னீங்களா? பண்ணு திங்கலம்மா. வாங்க டீ, இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்து தரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பத்தியல? வெஜிடபிள் பிரியாணி அம்மா காக்கா பிரியாணி போட்டா. அத எங்க அம்மா மறந்துட்டா போல இருக்கு. ஆன வாயை படுத்துட்டு சிரிச்சிட்டு போறால. போட்டு எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்கேன். இது வாங்க டீ, யாங்க நின்னுட்டியா? மர்மல நீ போய் வெஜிடபிள் பிரியாணி செய். இங்க ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அத கொடுத்துட்டு ஓடியறேன். 2 பேரும் தான் போலேயாகும். கல்லத்துக்கு மண்டபத்துல போட்டுருவேன். அடங்காதவ அடங்க மாட்டா. மைனியா கொஞ்சோடு சோறு போட்டா. பியாண்டா புஷ்பா ஏற்கனவே 2 தடவை போட்டு தந்தாச்சு. இது 3 தடவை போட்டு தந்திருக்கேன். இந்த முருங்கைக்காய் புளிக்கேரியும் கேரட் துவரமும் இந்த கீரை முருங்கைக்கீரை துவரமும் என்ன அளவுகள் இருக்கு தெரியுமா? திங்கிறதுக்கே ஆசையா இருக்கு. அதனாலதான் அள்ளி தின்னுட்டு இருக்கேன். எங்க வீட்டுல நானே சோறு வாங்கி நானே திங்க பத்தியா. அதனால எனக்கு திங்க முடியாது. 2 வாய்தான் திம்பேன். அதுக்கப்புறம் தொண்டை கீழே இறங்கவே செய்யாது. அந்தால போட்டு கையை கழுவிடுவேன். இன்னைக்கு உன் கையால செய்து தந்திருக்க பத்தியா. நல்ல வாசமாவும் இருக்கு குழம்பு. நல்ல தேங்காய் நல்ல தாளிச்சு முருங்கைக்காய் புளிக்கேரி அதை நல்ல கப்புன்னு மானம் வீசுது. அதை கொஞ்சம் அதிகமாவே தின்னுபட்டேன். ஆமா மைனி, இந்த தேங்காய் நல்ல தாளிப்பேன் புளிக்கேரி. அப்பதான் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க வயிறார. புஷ்பா நான் இன்னைக்கு ஊர் கிளம்பலான்னு இருக்கேன். மைனி வந்துட்டியா? பொங்கலை முடிச்சிட்டு போங்களா? எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான். என்ன என் புருஷனும் என் பிள்ளையும் அங்க தனியா இருப்பவள. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்ன மைனி வரும்போது அண்ணனையும் இந்த மர்மோனையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் என்ன பொங்கலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு வந்தேன். எங்க அம்மைக்கு என்னவோ ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு ஆளு போன் போட்டு சொல்லிச்சு. அந்த ஆளு திடுப்புன்னு அடிச்சு கரையேறி நான் ஒத்தையில ஓடி வந்துட்டேன். ஆட்டோ பிடிச்சி எங்க அம்மையை உசுரோட பார்த்தப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி இனிமே பார்த்தாச்சுல நல்லபடியா இருக்கா. கல்லு கணக்க போறவ என்ன சரி இனிமே கிளம்புவோமேன்னு நினைச்சிட்டேன். இவட்ட எப்படி கேட்க? என் தம்பிக்காரனையும் ஆளை காணலையா? நைஸா கேட்டுருவோம், வேற வழியே இல்ல. மைனியோ மர்மே படிச்சு முடிச்சிட்டாம்ல, வேலைக்கு எதுவும் முயற்சி பண்ணுதானா? ரொம்ப கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள பல நழுவி பால்ல விழுது. அது நழுவி என் வாயிலெல்லாம் வந்து விழுது. கபக்குன்னு பிடிச்சி லபக்குன்னு வாயில முழுங்கிற மாட்டேன். அவரும் உருண்டு பரண்டு பாக்கா ஒட்டுதானே ஒட்டும். ஆனா ஒன்னே சீக்கிரத்துல கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிரும் சொல்லி என் புருஷன் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் புருஷனுக்கு ஃப்ரெண்டு ஏதோ அரசியல்ல இருக்காரா. அவர் தான் சொன்னாரா ஒரு 10 லட்சத்தை தள்ளினோம்னா உடனே வேலை டப்புனு வீடு தேடி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. மைனியா காக்காசு சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம்னா ரொம்ப நல்லது தானே? உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது. அந்த துட்டுக்கு தெரியலையா? 10 லட்சத்தை எங்க இருந்து புரட்டான்னு சொல்லி நானும் முடிச்சு நடக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா 10 லட்சத்தை ஒண்ணா கொடுக்காண்டா ஒரு 1 லட்சம் ஒரே 1 லட்சம் ரூபாய கையில தந்துட்டேன்னா மித்த பணத்துக்கு எப்படியாவது புறவை ஏற்பாடு பண்ணிக்கலாம். வேலை கிடைச்ச பிறகு கூட கொடுத்துக்கலாம் அப்படிங்காரு.
அப்போ 1 லட்சம்னா பார்த்து எடுத்து கொடுக்க வேண்டியதுனே. 1 லட்சம் கொடுத்தா எப்படி 50,000 கிட்ட சம்பளம் வரும்னு சொல்லி சொல்லுதாங்க. ஆனா 1 லட்சம் கொடுக்க நம்ம முதல்ல கையில இருக்கணும்ல. மைனியா நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. கழுத்துல போட்டிருக்கேன்ல நெக்லஸ், அதை கொண்டு ஈடு வச்சு ஏதாவது துட்டுக்கிட்டு பார்த்து கொடுக்க வேண்டியதுனே மைனியா. நாளைக்கு சம்பளம் வந்து நான் டப்பு டப்புன்னு திருப்பிடலாமே. என்னத்த புஷ்பா சொல்லுத, நானும் அப்படி நினைக்க தான் செய்தேன். ஆனா என் கழுத்துல நடக்குது தங்க நெக்லஸா இருக்கணும்ல, அது வேறு கவரிங்கு முக்கி போட்டிருக்கேன் பாத்துக்கா. நல்ல ஒரு மாதிரி வெளுத்துவே கிடந்துச்சு. சரி பொங்கல் வர வருதா, அதை முக்கி போடுன்னு சொல்லி கடையில கொடுத்து முக்கி போட்டிருக்கேன். ஒண்ணும் கிடையாது பாத்துக்கா இப்போதைக்கு. ஐயா அதுவும் அப்படியா, நான் தங்கன்லாம் நினைச்சுக்கிட்டேன் இந்த பார்க்க நல்லா இருக்கேன்னு. ஆனா ஒன்னே மட்டும் புஷ்பா, என் மோவ மட்டும் இந்த வேலை கிடைச்சு போயிட்டேன்னு வச்சுக்கியா, என் ரேஞ்சே வேறதான். எப்படியோ போயிருவேன், எங்கேயோ போயிருவேனா. இந்த கவரிங் நெக்லஸ் என்ன, தங்க நெக்லஸே வாங்கி போட்டுருவேன், தங்க காப்பு வாங்கி போட்டுருவேன், தங்க கம்மலை வாங்கி போட்டுருவேன், எல்லாமே போட்டுருவேன். புஷ்பா கேக்குன்னு நினைச்சேன். என் மூத்த மருமலை எங்க படிச்சு முடிச்சிருவாள் இந்த வருஷம்? ஆமா மேனி, இந்த வருஷம் படிப்பு முடிய போகுது. காலேஜ்ல இந்த கோல போட்டி நடக்க, அதுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. புஷ்பா சொல்லுதே நினைச்சுக்கிடாத. என் புள்ள மட்டும் 50,000 கிட்ட சம்பளம் வாங்கிட்டான்னு வச்சுக்கியா, என் பிள்ளைக்கு அவளை தந்துடணும். ஞாபகம் வச்சுக்கா. வேற அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார கேட்டா, இங்க பாரின்ல இருந்து கேட்டா, இங்க அமெரிக்கால இருந்து கேட்டா, அங்க ஆப்பிரிக்கால இருந்து கேட்டான்னு நீங்க பிள்ளையை கட்டி கொடுத்துடக்கூடாது. எப்படினாலும் உருண்டு பிறண்டாது 1 லட்சத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அந்த 50,000 சம்பளத்துக்குள்ள வேலையை நான் வாங்கிடுவேன். வாங்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் என் மோவன் எப்படி வாரான்னு மட்டும் பாத்துடுங்க. இவ சொல்லுறது பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. 50,000 கிட்ட சம்பளம் வாங்குறான்டா, என் பிள்ளைய அங்கேயும் இங்கேயும் கெட்டி கொடுத்து கஷ்டப்படாத பேசாம உள்ளுக்குள்ள நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சு. மாப்பிள்ளையாச்சு. பையன் நல்ல பையன் தான் ஓரளவுக்கு. ஆனா இவ பணம் தான் ஒண்ணுக்கு ஆகாது. சரி இவளை தூர தள்ளு. பையன் நல்ல பையன் தான் ஓரளவு கெட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளும் கண்ணு முன்னால பிள்ளை வச்சு பாத்துக்கலாம். யோசிக்க என் தம்பிட்ட கேட்கணும்னா அது இல்ல மைனியோ, யார் மனசுல என்ன இருக்கோ தெரியல, உங்க மொவை மனசுல என்ன இருக்கோ தெரியல. திடுதுப்புன்னு அப்படி நம்ம பேசிடப்படாதுல. என்ன புஷ்பா அப்படி சொல்லுத? என் மொவை 50,000 சம்பளம் வாங்கணும்னா அந்தால அங்கங்க பொண்ணு பாத்துருவானா? அப்படிலாம் கிடையாது. என் மொவை நான் தங்க மாக்கணும். நான் சொன்னபடிதான் கிழிச்சு கூட தாண்ட மாட்டான். எங்க தம்பி பிள்ளைய தான் கட்டணும் அப்படின்னு நான் சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே சரின்றுமா பாத்துக்கோ. நீ மனசு வச்சா அந்த வேலை என் மொவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன மைனி சொல்லுதியா? நான் என்ன வேலையா போட்டு கொடுக்க? நான் என்ன கவர்மெண்டா? நீ கவர்மெண்ட் இல்ல புஷ்பா. இருந்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தந்தேன்னா. என்ன மைனி சொல்லுதியே? என்கிட்ட ஏது 1 லட்சம் ரூபாய்? என்கிட்ட துட்டு ஒண்ணும் கிடையாது பத்துதுங்க. உங்க தம்பி தரக்கூடிய துட்டு தான் வச்சு ஏதாவது முன்ன பின்ன அப்படியே செலவழிச்சிட்டு கிடக்கேன். புஷ்பா அந்த நீ ஒரு நெக்லஸ் வச்சிருக்கீல, அதை கொஞ்சம் தந்தேன்னா அப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு அடை வச்சுட்டு இந்த என் மோவன் இந்த 50,000 சம்பளம் கொடுத்தா 2 மாசத்துல திருப்பி உங்க கையில தந்து விடுவேன். என்ன புஷ்பா யோசிக்க? என் தம்பிட்ட கேட்கணும்னா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அக்காவுக்கு எதுனாலும் செய்யட்டும் தான் நினைப்பா. அக்கா குடும்பம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி தான் நினைப்பா. பாத்துக்கிட்டு 2 மாசம் தான், 2 மாசம் கையில திருப்பி தந்துருவேன். நீ என் பிள்ளைக்கு செய்யதான் நினைக்கேன்டா, உன் வருங்காலம் மருமனுக்கு செய்யதான் நினை. 2 மாசத்துல திருப்பி தந்துருவேன் இல்ல மைனியா? என் வார்த்தை நம்பலையம்மா. எம்மா இதுக்கு மேல நான் எப்படிமா சொல்ல? என் மோவன் தான் சம்பளம் வாங்க போறான்னு சொல்லி சொல்லுதம்லாமா? சரி மைனியா, அப்ப எடுத்துட்டு வரேன். ஞாபகமா தந்துருங்க. என்ன திருப்பி கேட்க மாதிரி எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் புஷ்பா. வேற என்ன செய்ய, எனக்கு வேற வழி தெரியல. 4-5 பேர்ட்டு கடன் கேட்டு பார்த்தேன். எல்லாரும் சொன்னாவோ உன் தம்பி இருக்கல அவன்கிட்ட கேட்க வேண்டியதுனே அப்படின்னு சொன்னதான். சரி உன்கிட்ட கேப்மன் லேச கேட்ட பாத்துக்கோ. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. திருப்பி தந்துருவேன்னா? சரி மைனி கண்ணை தொடங்க, அதுக்கே அழுதிய. எப்பா நிம்மதியா இருக்கப்பா. சரி நெக்லஸ் கிடைச்சிரும், அடை வச்சிடலாம். எப்படியா என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும். மாசம் 50,000 கிட்ட சம்பளம். ஆகா ஓகாடி இருக்கலாம். அதான் சொன்னோம்ல மைனி, அழாதீங்க. அங்க மைனியா உங்க மருமகளுக்கு செய்து வச்சதுதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீட்டு நாட்டெல்லாம் போட்டு எடுத்து இப்பதான் கொஞ்சம் நாள் முன்னாடி செய்து எடுத்து வச்சேன். நன்றி புஷ்பா. இதை என்னைக்கு உசுறு இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். சரி புஷ்பா போயிட்டு வரேன். என் தம்பிட்ட நான் போன் பண்ணி சொல்லிடுதேன். நீனும் சொல்லிடுறேன்னா இந்த பொங்கலா இருக்கு பத்தி அங்க போய் என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணும்ல. சரி மைனியா பார்த்து எடுத்து போங்க. நான் பத்திரமா கொண்டு போங்க. பேக் வர கொண்டு வரலையா? கழுத்துல போட்டு போய்க்க வேண்டியதான். நல்லதா இருக்கு. சரி நம்ம வீட்டுல தானே இருக்கு. ஒரு 2 மாசம் தானே, திருப்பி தந்துருவாள்லாம். அம்மையா கிளவி சீக்கிரம் ஓடியாங்க. போமா நாத்துவுக்கு பொங்கல் சீர் கொடுக்க. சந்தோஷம் தாங்க முடியல மருமகள. என் மவளுக்கு பொங்கல் சீர் கொடுக்க போறா. வா போவோம். இங்க நாத்துவுக்கு பொங்கப்படி கொடுக்க போறா. அடுத்த வீடியோல பொங்கல் கொண்டாட்டம் சூப்பரா இருக்கும், அடிப்பொலியா இருக்கும். சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இந்த பொங்கல் ஆஃபர் போட்டுருக்க பாத்தீங்களா? நிறைய பேர் வாங்கிருக்கீங்க. எல்லாரும் சூப்பரா இருக்கு ப்ராடக்ட் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு 5ல இருந்து 20% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம். பொங்கல் ஆஃபர் ஒரு பொருள் வாங்கினாலும் சரிதான். பொங்கல் ஆஃபர்ல இந்தியா முழுக்கவே ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ தான். சொந்தங்களே நாளையோட ஆஃபர் முடிய போகுது. அதனால பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தது இல்ல. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி சொந்தங்களே போயிட்டு வரோம். எங்க நாத்து வீட்டுக்கு தான் போறோம். பொங்கல் சீரை கொடுத்துக்கிட்டு அடுத்தால பொங்கலை கொண்டாடிட வேண்டியதான்.